எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். நம்ம கடந்த நாட்கள்ல தியானித்த அதே ஒரு அந்த இடத்தை பற்றி மறுபடியுமாக இன்னைக்கு இரண்டாம் பகுதியாக இதை தியானிக்க போகிறோம். காதேஷ் பர்னேயா இதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தில் நுழைவதற்கு முன்பாக அவங்களுக்கு இருந்த ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி, பிரயாணப்பட்ட ஒரு வனாந்தரமான பகுதி தான் இந்த காதேஷ் பர்னேயா. இந்த காதேஷ் பர்னேயால அவர்கள் வெகு சுலபமாக எளிதாக அவங்க இதை கடந்து சென்றிருக்க முடியும். ஆனாலும் அவங்க அதை கடந்து செல்ல முடியாம 40 வருஷம் இந்த வனாந்திரத்துல அலைந்து திரிந்ததை பார்க்க முடிந்தது. கடந்த பகுதியில இதை குறித்து நம்ம தியானித்தோம். அவங்க இதுல அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிவதற்கான காரணம் அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் மிக மிக பொல்லாத ஒரு பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த அவிசுவாசம் நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. இந்த அவிசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படிய விடாம மனிதனுடைய சத்தத்தையும் நம்முடைய சுயத்தையும் சார்ந்திருக்க செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க முடியாம தாமதிக்க செய்கிறது. இல்லைன்னா வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழையவே விடாமலே தடுத்தும் விடுகிறது. அதை நம்ம கவனத்துல வைக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான்குள்ள நுழைந்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. வனாந்தரத்துல எகிப்திலிருந்து வந்தவர்கள் அநேகர் வனாந்தரத்துல செத்து மடிந்தார்கள். அவங்களுடைய பிள்ளைகள் மற்றும் யோசுவா, காலேப் இவங்க தான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். ஸோ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலையும் இதே காரியங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிற நாம் இந்த வசனங்களை மனதில் வைத்து இதை ஒரு எச்சரிப்பாக நம்ம வைத்து மிகவும் கவனமாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7-19 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள 95வது சங்கீதத்தை இந்த இடத்துல இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அதையே அப்படியே வைத்து ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறத பார்க்கலாம். அவர் சொல்றாரு 7வது வசனத்துல, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஸோ இன்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கனால நம்ம தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும்னா 8வது வசனம் சொல்லுது, வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நம்முடைய இருதயத்தை ஒரு நாளும் கடினப்படுத்தவே கூடாது. இங்க வனாந்திரம்னு சொல்லப்பட்ட இடம் இந்த காதேஷ் பர்னேயா. இந்த காதேஷ் பர்னேயால 40 வருஷமாக என்ன சோதித்தார்கள் அப்படின்னு வசனம் 9 நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 3:9 பார்க்கும் பொழுது, அப்ப நம்ம அவிசுவாசப்படும் பொழுது ஆண்டவரையே நம்ம சோதிக்கிறோம். அப்ப ஆண்டவரை சோதிக்கும் பொழுது அவருக்கு கோபம் உண்டாகிறது. அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும். 11வது வசனத்துல பார்க்கும்போது, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். அப்ப இளைப்பாறுதல் தேவ ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு 11:28-30 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்ம ஆண்டவரை நம்பாமல் போகும் பொழுது இந்த இளைப்பாறுதலை இழந்து போகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
12வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். தேவனை விட்டு விலகச் செய்யக்கூடியது அவிசுவாசம் அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். இந்த அவிசுவாசம் யாருடைய இருதயத்துல இருக்கோ அவங்க இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறி போகிறது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லி எச்சரிக்கிறது. அப்ப தேவன் பேர்ல வைக்கக்கூடிய விசுவாசம் மிக மிக முக்கியமானது. இது ஃபெய்த் ஜேர்னி. நமக்கு இது விசுவாச பயணம். இந்த விசுவாச பயணத்துல பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. அவிசுவாசம் இருக்கவே கூடாது. 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஆகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அடுத்ததா பார்த்தா நம்ம இருதயத்தை கடினப்படுத்துறது இந்த பாவத்தின் வஞ்சனை. பாவம் தொடர்ந்து செய்ய துணிகரமா செய்ய நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகும். தேவனுக்கு விரோதமாய் கடினப்பட்டு போகும். இருதயம் லகுவாய் இருக்கும் பொழுதுதான் அதால கீழ்ப்படிய முடியும். கடினப்பட்ட இருதயம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கும். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். எந்த விஷயத்துல நம்ம கண்டிக்கப்பட்டு இன்னும் அதுல மனம் திரும்பாமல் கடின இருதயத்தோடு நம்ம இருக்கிறோம். இது ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒன்று. ஏன்னா இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால இதுல கவனமா நம்ம இருப்போம். தொடர்ந்து இப்படி எழுதிட்டே போறவரு எபிரேயர் 4:1 பார்த்தா, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும், எச்சரிக்கையா இருக்க கடவும், பயந்திருக்க கடவும் அப்படின்னு மறுபடியும் எழுதுறார். அதாவது இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதற்கு, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு உண்டான வாக்கு தத்துவம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, நம்பி அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்களோ, அவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவம் இருக்கு. ஆனால் அந்த வாக்கு தத்துவம் உண்டாயிருந்தாலும் அதை அடையிறதும் அடையாமல் போவதும் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது. அப்ப அவிசுவாசமா இருந்தா பின்வாங்கி போயிடுவோம். இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. அதனால இதை குறித்து நம்ம மிகவும் கவனமாக இருப்போம். அதே போல இன்னொரு வேத பகுதி நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்க வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்று 1 கொரிந்தியர் 10:11 பார்த்தா, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப வனாந்தரத்துல இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குள்ளும் இந்த 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தா, மறுபடியும் எல்லாரும் ஒரே மேகத்தின் கீழே இருந்தாங்க. எல்லாரும் சமுத்திரத்திற்குள்ள வரும் பொழுது ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாரும் ஞான கண்மலையாகி கிறிஸ்துவினால தாகம் தீர்க்கப்பட்டாங்க. ஆனாலும் எல்லார் மேல ஆண்டவர் பிரியமாய் இல்லை அப்படின்னு அந்த அதிகாரத்துல சொல்லப்படுறது. ஏன்னா அவர்கள் அவங்க ஆண்டவரை சோதித்து பார்த்தாங்க, முறுமுறுத்தாங்க, அவிசுவாசமா இருந்தாங்க. இந்த அவிசுவாசமா இருக்கும் பொழுது முறுமுறுப்பின் வாழ்க்கை நமக்குள்ள வந்துடுறத பார்க்க முடிகிறது. அதனால இந்த இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டிய ஒன்று, மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, எப்படினாலும் பரலோகம் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம யோசித்து வஞ்சிக்கப்பட்டு போகவே கூடாது. முக்கியமானது இருதயம் எப்பொழுதும் மென்மையாக, ஆண்டவருக்கு பிரியமானதாக, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை அது கேட்கிறதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கவனமாக நம்முடைய இருதயத்துல நம்ம கொள்ள வேண்டியவங்களா இருக்கோம். கடந்த முறை நம்ம பார்த்தோம், இந்த காதேஸ் பர்னேயால பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்தது. மோசே அங்கதான் கோவப்பட்டு அந்த கண்மலையை பேசாமல் அதை அடிச்சிட்டாரு.
அதே போல மிரியாம் இங்கதான் மரித்து அவங்க அடக்கம் பண்ணப்பட்டதை பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் அவங்க வேவுக்காரர்கள் போய் திரும்ப வந்து பொய்யான தகவல்களை சொல்லி, அதனால எல்லாரும் விசுவாசப்பட்டு திரும்ப ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாங்க. திரும்ப மறுபடியும் கானான்குள் நுழைய அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா விரட்டப்பட்டார்கள். இப்படி பல தவறான காரியங்கள் இந்த காதேஸ் பர்னேயால நடந்ததை பார்க்கிறோம். ஸோ அதனால நாம மிக மிக கவனமாக இந்த வனாந்தர பிரயாணத்துல நம்ம நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நான் சொன்ன இந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்வோம். அதை வேகமாக ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன். நம்பர் 1, நம்ம இந்த எபிரேயர் 3:7-19 வரைக்கும் பார்த்ததுபடி அவிசுவாசம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நுழைய விடாம நம்மை தடுத்து விடும். 2வது, ஒரு கடினப்பட்ட இருதயத்துக்கு விரோதமாக ஒரு எச்சரிப்பு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்று அதை நம்ம நன்றாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். 3வது, அந்த எபிரேயர் 4:1-2 நம்ம பார்த்தபடி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாமல் போகக்கூடிய ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. ஸோ அதனால அதை குறித்து நம்ம கவனமாக இருப்போம். 4வது, 1 கொரிந்தியர் 10:1-11 நம்ம பார்க்கிறபடி இந்த வனாந்திரம் நமக்கு வைக்கப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பரீட்சை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட். ஸோ இந்த வனாந்தரமான காலகட்டத்துல நம்ம முறுமுறுக்காம, விக்கிரக ஆராதனை செய்யாம, ஆண்டவரை சோதிக்காமல் இந்த வனாந்திரமான பாதையில கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். இந்த வனாந்திரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை நமக்கே காட்டி கொடுக்கும். நம்ம இருதயம் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறதா என்பதை காமிக்கும். 5வது, இந்த மோசே 2வது முறை அடித்த அந்த கன்மலை கிறிஸ்து. ஒரு முறைதான் கிறிஸ்து அடிக்கப்பட முடியும். நம்மளுடைய மனிதனுடைய காரியங்கள் கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த வேலைகளை அது தடுக்க முடியாது. அதை நம்ம நல்ல ஞாபகத்துல வைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், வாழ்க்கையின் ஆதாரம். ஸோ அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய நம்முடைய ஆண்டவரை நம்ம தவறாக புரிந்து கொள்ளவும் முடியாது. கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. ஸோ அதனால இதை நம்ம உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட இந்த வனாந்தரத்துல நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும். 6வதா பார்த்தா, இந்த விசுவாசத்திற்கு கண்டிப்பாக ஒரு கிரியை தேவைப்படுகிறது. விசுவாசத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கிரியையில காண்பிக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன இது ஃபெய்த் ஜேர்னி. விசுவாசத்தினாலதான் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல வளருவதற்கும் அந்த விசுவாசத்தை காண்பிப்பதற்கும் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டும். சும்மாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு யாரோ ஒருத்தர் நம்மளை தூக்கி விடுவாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளுக்காக எல்லா காரியங்களையும் செய்வாங்கன்னு நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவிக்காக இருக்கிறார். ஆனா நம்ம ஒண்ணும் செய்யாம பரிசுத்த ஆவியானவரால செய்ய முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளா இருக்கிறத பார்க்க முடிகிறது. வாக்குத்தத்தம் தான் இருக்கே, எப்படினாலும் பரலோகம் கொண்டு போயிடுவார் அப்படின்னு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை உண்மையாய் ஒரு சீஷனாய் பின்பற்றுகிறது, வசனங்களை மனப்பாடம் செய்து அதை பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸும் இல்லை. அப்படி ஒரு சோம்பேறித்தனமாய் வாழ்ந்து, யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிப்பாங்க, யாரோ ஒருவர் நம்ம மனைவி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்காங்களே அதனால குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், கணவன் தான் அவர் நல்லா இருக்காரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அப்படி தப்பான கணக்கு போட்டு தன்னுடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். ஃபெய்த் ரெக்யர்ஸ் ஆக்ஷன். ஸோ விசுவாசத்திற்கு கண்டிப்பாக ஒரு கிரியை அவசியம். ஸோ தனிப்பட்ட விதத்துல நாம ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துல நடக்க வேண்டும். ஜெபத்தில் கலந்து கொள்வது, ஐக்கியத்தில் தரித்திருப்பது, சேர்ந்து ஜெபிப்பது, விசுவாசத்தை அறிக்கையிடுவது, மற்றவர்களுக்கு சாட்சி பகருவது, சாட்சியோடு கூட வாழ்வது, இது எல்லாமே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில செய்வது. இதை செய்யும்படி ஆண்டவர்
நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏழாவதாக பார்த்தா விசுவாச அந்த வாக்கு தத்தத்துல நிலை நிற்க வேண்டும், சரியான பாதையில நடக்க வேண்டும். மத்தேயு 7:13-14 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஒரு சிலர் தான் இந்த வழிய கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த இடுக்கமான ஒரு வாசல் மாதிரி தெரிந்தாலும் இதுல நம்ம என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். இஸ்ரவேலர் பாருங்க, அந்த காதேஸ் பர்னேயாவோட எண்ட்ல கானான் தொடங்குது. ஆனா அதை அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே மிஸ் பண்ணி அது அப்படியே 40 வருஷம் அலைந்து திரிகிற ஒரு சாபத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப இந்த வாக்கு தத்தத்தை ஒரு மயிரிழையில நம்ம மிஸ் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல ஆண்டோடைய கிருபை நம்மால் பற்றி கொண்டால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அதை ஞாபகத்துல வைத்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, காதேஸ் பர்னேயாவில் இருக்கிற நாங்கள் அநேக வேளையில அதை மிஸ் பண்ணிட்டு சுத்தி 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 ஒரே காரியத்தை செய்து அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாமல் பல வருஷங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு கண்கள் கட்டப்பட்டு இருதயம் கடினப்பட்டு ஆண்டவரை விழுந்து போன ஒரு சூழ்நிலை. அப்பா, இந்த நாள்ல எங்களை திரும்ப கட்டும் உயிர்ப்பையும் அப்பா ஆண்டவரே, காதேஸ் பர்னேயாவை விட்டு வாக்கு தத்தத்துக்குள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, காதேஸ் பர்னேயாவை எங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்து வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்குள் நுழைய கிருபை தாரும் அப்பா. கடின இருதயம் ஆண்டவரே, பாவத்தின் வஞ்சனையிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரை விடுவித்து தேவனே உமக்கு விரோதமாய் முறுமுறுப்பது அப்பா, அதே போல மற்றவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற பாவங்கள், அவன் விக்கிரக ஆராதனை அப்பா, இச்சைகள், வேசித்தனங்கள்ல இருந்து விடுவித்து பரிசுத்தமான உள்ளத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில வேண்டாதவைகளை எடுத்து போடுங்க. இஸ்ரவேலர் போல அப்பா வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு விசுவாசம் உள்ள இருதயம், உண்மையை பற்றி கொள்ளுகிற இருதயம், உங்க சத்தத்தை கேட்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீ தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காதேஸ் பர்னேயா வெறும் ஒரு கிராஸ் ரோடு தாங்கிறத நாங்க உணர்ந்து கொண்டு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கானானுக்குள் நுழைய எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே ஒவ்வொருவரையும் மாற்றி அவங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி விசுவாசத்தை கிரியில காண்பிக்கிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாள்ல இருந்து மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.